யாரைத்தான் நம்புவதோ பேதை நெஞ்சம் அப்படிங்கிற மாதிரி வந்து பலவிதமான ஒரு ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட லைஃப்பை வந்து ஒரு நல்லபடியாக நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா முன்னாடி வந்து நிற்கிற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, யாராலும் பெருசாக பேசப்படாத ஒரு பிரச்சனை, வித்தியாசமான பிரச்சனையும் கூட யார் சொன்னாலும் நம்ப விட மாட்டாங்க, அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது தான் திஸ் இஸ் அ மேட்டர் வாய் ஐ கான்ட் ட்ரஸ்ட் த குட் பீப்புள். நல்லவங்க கிட்ட இப்போ ஒருத்தவங்க கெட்டவங்ககிட்ட வந்து ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வருது, ரெட் ஃபிளாக்ஸை பார்த்தா ட்ரஸ்ட் இஷ்யூஸ் வருதுன்னா லாஜிக்கலி அக்செப்டபிள் நைனா. பட் ஒரு நல்ல பர்சன்கிட்ட என்னால் ட்ரஸ்ட்டை மேக் பண்ண முடியல அப்படின்னா வாய்? அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சைக்கலாஜிக்கல் ரீசன் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தலாமா சிட்டாச்சே? ம் Human Expert Tamil. I am your Rajkumar Pandian, psychologist. Why you can't trust the good people? வாங்க போயிடலாம். Why it happens பார்க்க வேண்டியது இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படிங்கிறது the fear of disclosure. எஸ், இதுக்கு ரெண்டும் இப்படி காரணம், அப்படி காரணம் இப்படி. எப்படின்னா நமக்கு ஒரு பர்சன் மேலே ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்குன்னா ப்ராபப்ளி அவங்க மேலே நம்ம என்ன பண்ண மாட்டோம்னு சொன்னால் அவங்கக்கிட்ட நம்ம சம்மந்தப்பட்ட எந்த விதமான விஷயத்தையும் பெரிய லெவலில் சொல்ல மாட்டோம். மேலோட்டமாக சொல்லி வைப்போம், நமக்கு அம்மா அப்பா இருக்காங்க, நம்மளும் சில லைஃப்களை தாண்டி வந்தவர்கள் அப்படின்னு மேலோட்டமாக நம்ம சொல்லி வைப்போமே தவிர வேற எந்த விதமான ஒரு விஷயங்களையும் சொல்ல மாட்டோம். இப்படி அதுக்கப்புறம் வேற எந்த விதமான விஷயங்களையும் நாம் அவங்ககிட்ட சொல்லலை அப்படிங்கிறதுனாலேயே நம்மளுடைய மைண்ட் என்றைக்குமே நம்மளை ஸ்டாப் பண்ணிக்கிட்டே இருக்கும். என்னென்னா நம்மை பற்றி ஒரு வேலை பலவிதமான விஷயங்கள் அப்படிங்கிறது, நம்மளுடைய உண்மையான லைஃப் அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரிய வரும்போது அதில் நாம் அடைஞ்ச ஃபெயிலியர், அதுக்காக நம்ம பண்ண விஷயங்கள்ங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரிய வரும்போது எங்கே நம்மளை வெறுத்து ஒதுக்கிடுவாங்களோ அதுக்காக அந்த ஒரு பெயினை வந்து, அதாவது இதுக்குள்ளே நான் ஒரு அப்படியே பயங்கர பாண்டிங்குள்ளே போயிட்டு என்ன அப்படி எங்களை வெறுத்து ஒதுக்கும் போது அப்போ வரக்கூடிய அந்த பெயின், சிவியரான பெயின், அதை கன்சியூம் பண்ணுறதுக்கு பேசாமல் நம்ம வந்து கரையோரமே நின்றுவோம் இல்லையா? நம்ம பேசாமல் என்ன பண்ணுவோம், பேசாமல் அப்படியே ஒரு கொஞ்சம் விலகியே இருந்துக்குவோம். அப்போ தான் டக்குன்னு போனால் கூட நமக்கு என்ன பெரிய அளவில் அட்டாச்மெண்ட் வைக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவுக்கு வரும்போது என்ன ஆரம்பிக்கும்னு சொன்னால் அவர்கள் மேலே இயல்பாக வந்து ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது வராது. இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் தேர் பிஹேவியர், இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் மை ஹிஸ்ட்ரி. அதான் இங்கிலீஷ். நான் செய்யக்கூடிய பிஹேவியர்னால வரக்கூடிய பிரச்சனைகளும் சேர்த்து தான் இதில் இருக்கு. புரியுதா? அதனால தான் என்னால் ஒரு நல்ல பர்சன் மேலே வந்து ஒரு பெரிய ஒரு ஹோப்பை வைக்க முடியல. எஸ், செகண்ட் விஷயம், மிஸ் சட்டில் ஹோப் சிக்னல்ஸ். நான் ரொம்ப மேலோட்டமாக, நான் ரொம்ப ப்ரீ ஆக்குபைடாக, நான் ரொம்ப இம்பல்சிவாக இப்படி ஒரு மாதிரி வந்து நான் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறேன், நான் எமோஷ்னலி அப்படி அப்படி சுற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வந்து அவங்க உண்மையிலேயே வந்து ஒரு நல்லவர்கள் என்றைக்குமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா அந்த சினிமாவில் காட்டுற மாதிரி வந்து டைரெக்டாக தூரத்துலேருந்து ஒடியாந்து நம்மக்கிட்ட வந்து பூ கொடுத்து நீ தான் எனக்கு எல்லாமெல்லாம் சொல்ல மாட்டாங்க இல்லையா? இல்லை வந்து அப்படியே வந்து அப்படியே அப்படியே ஆசை வார்த்தைகள்ங்கிற மாதிரி வந்து பலவிதமான விஷயங்களை பேசி, இப்போ இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லாம் பார்த்தீங்கன்னா வார்த்தை ஜாலங்கள் தான் அதிகமாக இருக்கும். அப்படியே வெர்பலாக வந்து அப்படியே பயங்கரமாக வந்து அவங்க பேசுவாங்க. என்ன இந்த ஜிம்கா ஒர்க்லாம் பயங்கரமாக பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் பேசி நம்மளை வந்து அப்படியே வந்து பலவிதமான ஹோப்பை வந்து ரொம்ப டைரெக்டாக கொடுக்குற மாதிரி அப்படியான விஷயங்கள்லாம் இருக்காது. ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப ஜென்டிலாக இருக்கும். அதுக்குள்ள உண்மையிலேயே நீ என்னை நம்பலாம், எந்த விதமான தப்பும் இல்லை, நான் அவங்க கூட கடைசி வரைக்கும் வருவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப சட்டிலாக இருக்கும். அந்த சிக்னல்ங்கிறது நாம ரொம்ப இம்பல்சிவா இருக்கிறனாலையும், நாம பயங்கரமான நான் எனக்கு பயங்கரமா ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கு, இது போயிடுமாங்கிற ஒரு பயம் இருக்கு, எனக்கு ஒரு ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் இருக்கு, அதனால அவங்க கிட்ட இருந்து ரொம்ப ரொம்ப அப்படியே பயங்கரமா வந்து என்கிட்ட எனக்கு ஒரு அத்தாரிட்டி எனக்கு வேணும், நான் அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை எனக்கு கொடுத்தா தான், அவங்க டைரக்டா ஏதாவது சொன்னா தான் என்னால் எதுவும் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இம்பல்சிவா இருக்கும் பொழுது நம்ம இந்த மாதிரியான சைன் எல்லாத்தையும் நம்ம மிஸ் பண்ணிடுவோம். ஒருவேளை அந்த சைனை நம்ம நோட் பண்ணாலும் அது நமக்கு எனாஃபா இருக்காது. அதுவே இந்த ட்ரஸ்ட் இஷ்யூஸுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. ஓகே, அடிச்சு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அடிச்சு சொல்லணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம்னா அது நடக்காது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ல இல்லையா? தட்ஸ் மேட்டர். அண்ட் த இம்பல்சிவ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இம்பல்சிவ் எக்ஸ்பெக்டேஷன்
ஒரு நார்மலாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நாம் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஜென்டிலான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. நீங்கள் அதை தாராளமாக எதிர்பார்க்கலாம். எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் ரிலேஷன்ஷிப் இல்லை, ரிலேஷன்ஷிப் இல்லாமல் எக்ஸ்பெக்டேஷன் இல்லை, இல்லையா? இப்போ தாராளமாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுக்காக தானே வந்துருக்குது. சும்மா நான் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டு போகிறதுக்காக வந்துருக்குறோம் நம்ம, இல்லையா? ஸோ வந்தால் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு தேவையான எல்லா விதமான விஷயமா சம்மந்தப்பட்ட அந்த ரிவார்ட்ஸ் எனக்கு கிடைக்கணும். நான் மட்டும் லவ் பண்ணக்கூடாது. ஐ ஷுட் பி லவ் பை சம் ஒன். அது ரொம்ப முக்கியம் இல்லை. நான் ரிலேஷன்ஷிப்பில் பேஷனேட்டாக இருக்கிறதோட சேர்த்து அவங்ககிட்டையும் அந்த பேஷனேட்டாக அவங்களும் இருக்கணும். அந்த எக்ஸ்பெக்டேஷன்லாம் ஓகே. பட் நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த இன்ஃபீரியாரிட்டியோ இல்லை இந்த மாதிரி பல விதமான ட்ராமாலேருந்து நம்ம வெளில வந்திருக்கோம், அதனால நம்ம ரொம்ப வல்னரபிளாக இருக்கோம், அதனால நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனுங்கிறது கொஞ்சம் ஹையாக இருக்குங்கிற பட்சத்தில் என் லைஃப்பில் மற்ற விஷயங்கள் எனக்கு ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கு. அதில் எனக்கு கிடைக்கக்கூடிய ரெகக்னைசேஷனை கூட, அதில் எனக்கு கிடைக்காத ரெகக்னைசேஷனை கூட பிகாஸ் ஆஃப் தட் ஃபெயிலியர் எனக்கு இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கிடைக்கணும்ன்ட்டு நான் ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சேன்னு சொன்னால் அந்த இம்பல்சிவ் எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது, அந்த ஃபேட்டல் டிசைர் அப்படிங்கிறது நம்மை இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்கக்கூடிய ஆளாகவே மாற்றும். ஏன்னா இந்த எக்ஸ்பெக்டேஷனை என்றைக்குமே என்ன பண்ண மாட்டாங்கன்னு சொன்னால், இந்த மாதிரி ஓவராக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்க நல்லவங்க என்ன பண்ணுவாங்க, உங்ககிட்ட பவுண்டரி செட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை அவங்க கொடுக்க மாட்டாங்க, இல்லையா? ஏன்னா நீங்கள் நினைக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன் அவங்க செஞ்சுக்கிட்டே இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களோட லைஃப்பில் இருக்க பலவிதமான விஷயங்களை அவங்க மிஸ் பண்ண வேண்டியது வரும், பலவிதமான விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது வரும். எண்டாவது டே இப்படியெல்லாம் செஞ்சு தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை காப்பாற்றணுமா அப்படின்னு முதற்கொண்டு அவர்கள் நினைப்பாங்க. ஏன்னா அவங்க தேர லாஜிக்கல் திங்கர் அப்படின்னு ஒரு டைமென்ஷன் இருக்குல்ல. அப்போ அப்படிப்பட்ட ஒரு இம்பல்சிவான எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது நமக்குள்ள வந்து பலவிதமான பிரச்சனைகளை கிரியேட் பண்ணி இந்த ரிலேஷன்ஷிப்பில் ட்ரஸ்ட் இஷ்யூஸை அப்படியே ஹோல்ட் பண்ண வச்சிருக்குமே தவிர எந்த விதமான பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரவே வராது. ஏன்னா இதெல்லாம் சைக்கலாஜிக்கலாக பின்னாடி அன்கான்ஷியஸ் மைண்டில் போய்கிட்டே இருக்கும். முன்னாடி கூடிய பிரச்சனைகள் மட்டும் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருப்போம், இல்லையா? இவங்க ஏன் இந்த நேரத்தில் அவங்க இந்த விஷயத்தை எனக்காக செஞ்சு கொடுக்கல, இதைத்தான் பார்த்துக்கிட்டு இருப்போம். ஏன்னா அவங்க ஒரு விளக்கம் சொல்லுவாங்க, நமக்கு அதில் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஏன்னா அந்த விஷயங்கிறது பிரச்சனை இல்லை, எனக்குள்ள இருக்கக்கூடிய இன்னர் கான்ஃப்ளிக்ட்டுங்கிறதா இங்கே பிரச்சனை. வேற பிரச்சனை இருக்கு. இங்கே என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வேற ஒன்று இருக்கு, அதை நீ ஃபுல்ஃபில் பண்ணலங்கிறதா அங்கே பிரச்சனை. அதனால வேற ஒரு விஷயத்தை வச்சு இங்கே ஒரு சண்டைங்கிறது ஒன்று வருது. அதுக்கு நீ ரீசன் சொன்னா என்ன ஆகும்? ஸோ திஸ் இஸ் அ மேட்டர். ஸோ எண்ட் ஆஃப் த டே ஐம் நாட் ஹியர் பை தேட் குட் பர்சன், இல்லையா? இவர்கள் என்னோட எமோஷன்ஸை ரெகனைஸ் பண்ணிப்பாங்க, இவங்க கடைசி வரைக்கும் நம்ம கூட வந்து ஒரு நல்ல கமிட்டட் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இவங்க இருப்பாங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்து பலவிதமான வழிகளை கடந்து வந்தது இதுக்காகத்தான் அப்படின்னு நான் எதிர்பார்த்த இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது எண்ட் ஆஃப் த டே இவங்களும் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நாம் போய்விடுவோம். கடைசியில் அவங்கள நம்மளால நம்ப முடியாம போயிடும். புரியுதா? Yes, it is. Then the fear of unfamiliar. Fear of unfamiliar. சின்ன வயசுலேருந்து பலவிதமான ரிஜெக்ஷனுக்கே பழக்கப்பட்ட நாம், அந்த பெயினுக்கே பழக்கப்பட்ட நாம், பலவிதமான ட்ராமா, அந்த ட்ராமாவில் இருக்க மேனிப்புலேஷன், அது சம்மந்தப்பட்ட லவ் பாமிங், இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஓவர்வெல்மிங்காக இருக்கக்கூடிய பெரிய பெரிய விஷயங்களையே பார்த்து பழக்கப்பட்ட நம்ம இல்லை ஒரு பெரிய வார்லேருந்து நம்ம வரோன்னு வச்சுக்கலாமேப்பா. நம்ம ஒரு மிலிட்ரியில் இருக்கோம், ஒரு ஆர்மியில் இருக்கோம், அப்படியே பயங்கரமான ஒரு வார் முடிச்சுட்டு வர்றோம். அப்படி போகிற வழியில் ரொம்ப பசியாக இருக்குது. ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட அப்படியே பசியில் அப்படியே அவங்கள நம்ம பார்க்குறோம். அவங்க நம்மளுடைய பசியை புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து இந்தாங்க என்கிட்ட சில பிரெட் பாக்கெட் இருக்குது, இதை நீங்கள் வச்சு சாப்பிடுங்க, பிஸ்கட் இருக்குது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கலாமே. அப்போ இந்த பிரெட்டை பார்க்கும்போது ஆஹா பசி தீக்க வந்த எஜமானே அப்படின்னு எனக்கு தோணுமா, இல்லை இந்த பிரெட்டில் ஏதாவது விஷம் வச்சுருப்பாங்களேன்னு எனக்கு தோணுமா? பிரெட்டில் விஷம் வச்சுருப்பாங்கன்னு தான் தோணும். ஏன்? நான் கடந்து வந்த பாதைங்கிறது அப்படிப்பட்டது. பலவிதமான துரோகங்களை அனுபவிச்சுட்டு வந்த எனக்கு இயல்பாக நடக்கக்கூடிய எல்லா விதமான விஷயங்களும் ஒரு மேனிப்புலேஷன் மாதிரி தான் எனக்கு தெரியும். ஸோ அது எனக்குள்ள இருக்கக்கூடிய இன்னர் கான்ஃப்ளிக்ட்ஸ். இதனால் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை நம்ம இழக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா கெட்ட விஷயங்களுக்காக நமக்கு நிறைய டைம் கொடுக்கப்படும், நல்ல விஷயங்கள் அது நடக்கிறதுக்குன்னு சில டைம்கள் தான் இருக்குது. அவ்வளோதான் அந்த டைம். அந்த டயத்துக்குலாம் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி ஆகணும், கான்ட்ரிபியூட் பண்ணி ஆகணும். கான்ட்ரிபியூட் பண்ணலன்னா அது நம்மளை கடந்து போயிடும். புரியுதா? ஸோ இந்த இன்னர் கான்ஃப்ளிக்ட் எல்லாத்தையும் எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இன்னர் கான்ஃப்ளிக்ட் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் யூ கேன் கம் ஃபார் த ஆன்லைன் செஷன். எஸ், ஆன்லைன் தெரப்பி அப்படிங்கிறது இருக்குது. 1-to-1 இண்டிவிஜுவல் செஷன் தான் அது. தாராளமாக நீங்கள் வந்து கலந்துக்கலாம். அது ஜிமீட்டாவோ வாய்ஸ் காலாவோ இருக்கலாம்.
ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது பற்றியான டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய அட்மினுடைய நம்பருங்கிறது டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, தாராளமாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு யூ கேன் டேக் அன் அப்பாயின்மெண்ட். ஓகே, இதை பற்றி நம்ம நிறைய பேசலாம். திஸ் இஸ் வாட். ஸோ என்றைக்குமே இந்த உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறத விட ரொம்ப முக்கியமானது நம்மை பற்றி நாம் தெரிந்து கொள்வது. தட் இஸ் வாட்.